இல்லை கதிரு, இங்கே வாடா. இல்லை வாடா. ஏப்பா ராஜி, இந்தப்பா வாங்கிக்க. இந்தடா டிராவல்ஸ் நடத்துறதுக்கான பணம். ஏய் வாங்கிக்கடா. இல்லை, ட்ராவல்ஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்டது நான் தானே. நானே ஏதாவது பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இல்லை உன் வியாக்கியானம்லாம் கேட்கறதுக்கு நான் ஆள் இல்லைடா சாமி. நான் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு ட்ராவல்ஸை நல்லபடியாக நடத்துறதுக்கான வழியை பாரு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, கோமதி சொல்றியா அவங்கிட்ட? டேய், அப்பா கிட்ட மரியாதை இல்லாம எதிர்த்து பேசிட்டு இருக்க. வாங்கிக்கடா. இல்லை புரியா, வாங்கிக்கப்பா. இந்த வீட்டில் வேற யாருக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நானே செய்கிறேன். வார வல்னே, வீட்டில் எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்காதீங்கடா, புரியுதா? இந்த குடும்பத்தில் இருக்க யாருமே அடுத்தவங்கள்ட்ட போய் கஷ்டப்பட்டு நிற்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். வாரா செந்தில், இந்த லோன் அடிக்கிற வேலை இருந்துச்சு, இனிமேல் அதெல்லாம் கிடையாதுன்னு சந்தோஷமாக தான் கூட்டி தினமும் செலவு பண்ணாத. வாரா கதிரு, இந்த இவனை மாதிரி சம்பாதிக்கிறவனை கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே தூக்கி வீசலாம், தாராளமாக செலவு பண்ணலான்னு மட்டும் நினச்சிடாத. அப்புறம் இன்னொரு விஷயம், 2 பேரும் கவனமாக கேட்டுக்கங்கடா. நான் கொடுத்தது வயலை விற்ற பணம். இந்த காசில் சம்பாரிச்சு இதே மாதிரி ஒரு வயலை வாங்க முடியுமான்னு மட்டும் பாருங்க. ஓஹோ, அதானே பார்த்தேன். மச்சான் ஒன்றும் சும்மா கொடுக்க மாட்டாரு. வச்சாரு பாரு செக்கு. மாமா, அதெல்லாம் அப்பா சும்மா சொல்றதா மாமா. வயலை வாங்கியே கொடுக்கலனா கூட ஏன் வாங்கி கொடுக்கலன்னு அதெல்லாம் கேட்கவே மாட்டாரு. அப்படி சொல்லுடா. இது பாருங்க, நல்லா பாத்துக்கோங்கடா. இனிமே அப்பா ஒண்ணும் பண்ணலன்னு வசனம் பேசாதீங்க. இத பாருங்கடா, 2 பேருக்கும் குறிப்பா சொல்றேன், இனிமே அப்படி பேசாதீங்க. இனிமே நல்ல அப்பா இல்லைன்னு மூச்சு பிடிக்க பேசாத, அப்படியே மூக்குல குத்திடுவேன். என்ன பிள்ளையோட